கருப்பு இரவுக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அது என்ன கருப்பு இரவு? கருப்பு கேள்விப்பட்டிருக்கும், இரவு கேள்விப்பட்டிருக்கும். அது என்ன கருப்பு இரவு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? அது என்னங்க பண்ணுறது? நட்ட நடு ராத்திரியில் நடு சாமம், நட்ட நடு நிஷி அப்படிம்பாங்க, தமிழில் சொல்லுவாங்க. ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாமம்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. நடு இரவு 1 மணிக்கு மேலே நான் வீடியோ பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கருப்பு இரவுன்னு சொல்லாமல் என்ன பண்ணுறது? சரி, ஓகே, அப்படி என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இலங்கை தமிழர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் வணக்கம். எப்போவுமே நான் இந்த மாதிரி வீடியோ ஆரம்பிக்க மாட்டேன், எப்போவுமே இந்த மாதிரி பேச மாட்டேன், அடுத்து இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். எப்போவுமே பிறந்தநாள் நான் பெருசாக ஒன்றும் கொண்டாட மாட்டேன். இந்த வருஷம் அதே மாதிரி தான், பெருசாக கொண்டாடுற ஐடியா இல்லை. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு பிறந்தநாளுக்கு வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. போன வருஷம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தேன். 2 சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஒன்று என் பேரில், இன்னொன்று அதுவும் என் பேரினுடைய ஷார்ட்கட்டில் குமார் பொன்னுச்சாமி அப்படின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். K+ அப்படின்னு, கேங்கிறது குமாரனுடைய முதல் எழுத்து, ப்ளஸ் அப்படிங்கிறது நான் வந்து சின்ன வயசுலேருந்து, இப்போ தாங்க அப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருப்பேன், பாசிட்டிவாக தான் பேசுவேன். எனக்கு நெகட்டிவாக இருக்க தெரியாது, நெகட்டிவாக பேச தெரியாது. ஆனால் இப்போ அப்படியானா இல்லை, டோட்டலி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு என்னமோ தெரியாது, எதுலேயுமே நான் வந்து பாசிட்டிவாக தான் இருப்பேன். நெகட்டிவாக எனக்கு பேசவே தெரியாது, நெகட்டிவாக யோசிக்கவே தெரியாது. அதனால எனக்கு என்ன வந்து உயிருக்கு உயிராக நேசித்தவங்க ஒருத்தவங்க, ஒரு வச்ச பேர், செல்லமாக வச்ச பேர் தான் ப்ளஸ். அதனால ஆல்ரெடி குமார் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது, இப்போ K+ன்னு ஒன்று வச்சுருவோம். அப்புறம் குமார் பொன்னுச்சாமி அப்படிங்கிறது என்னுடைய பேர். இதில் சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து 2 வெரைட்டியில் வீடியோ பண்ணணும் அப்படின்னு போன வருஷம் பர்த்டேவுக்கு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேங்க. நான் ஒரு 8 வருஷமாக யூடியூப் சேனலில் இருக்கேன். அந்த 8 வருஷமாக இருக்கிற யூடியூப் சேனலில் வந்து மானிட்டேஷன் இருக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் திடீர்னு மானிட்டேஷன் போன வருஷம் கட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி கட் பண்ணாங்க. எப்படி சொல்கிறது, அது ஒரு கடவுளுடைய அருளால், எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு 2 நாளில் மானிட்டேஷன் இப்போ கிடச்சிது. இந்த வருஷம் அதே மாதிரி நடந்தது, போன வருஷம் அதே மாதிரி நடந்தது. போன வருஷம் சக்ஸஸ் ஆகாமல் போச்சு, ஆனால் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அது எனக்கு கிடச்சிது. ஏன்னா நமக்கு லக்கெல்லாம் கிடையாது. அது இந்த தடவை அப்படி ஒரு லக்கு எனக்கு சில கடவுள் தான் நமக்கு தேடி கொடுத்தாங்க. ஓகே, போன வருஷம் இதே மாதிரி வந்து என்னுடைய அந்த சேனலை மானிட்டேஷன் கட் பண்ணதுனால புதுசாக சேனல் எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. நானும் ஓப்பன் பண்ணதுனால அந்த 2 சேனலையும் புதுசாக ஓப்பன் பண்ண இல்லைங்களா, குமார் பொன்னுச்சாமி அப்படிங்கிற சேனலும் K+ அப்படிங்கிற சேனலையும், அதை 2யுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி அந்த பேரில் என்னால் இப்போ சேனல் ஓப்பன் பண்ண முடியல. அந்த ஐடியில் இப்போ நினச்சாலும் ஓப்பன் பண்ணலாம், அப்புறம் அதை விட்டுட்டேன். ஓகே, அதை விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் எந்த ஐடியாவும் இல்லை. இன்றைக்கி நான் வந்து பிறந்தநாள் எனக்கு பெருசாக கொண்டாடுற ஐடியாவும் கிடையாது. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இருட்டு, இந்த நிலா, அமாவாசை, இது மேலெல்லாம் ஏதோ ஒரு விஷயம், ஒரு கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து அருள்மிகு அப்படின்னு போட்டிருப்பாங்க. கருப்புசாமி, கருப்பை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இல்லை, சில அம்மன், எத்தனையோ சாமியில் என்ன சாமியாக இருந்தாலும் அருள்மிகு அப்படின்னு போட்டு, அருள்மிகு அம்மன், அருள்மிகு கருப்பணசாமி இப்படிலாம் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த அருள்மிகு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ சமீபமாக இந்த இருட்டு, இந்த இருள், நிலவு, அந்த மேலே ஒரு ஒரு ஃபோக்கஸ் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. அருள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கோம். அருள் வந்தது அப்படின்னா, இப்போ கோயிலெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சாமி ஆடுவாங்க, அருள் வந்துருச்சுமாங்க. அருள் வந்துருச்சுன்னா சாமியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அப்போ இந்த அருளும் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு ஒரு கேள்வி இப்போ திடீர்னு ரொம்ப நாளாகவே இருக்கிற ஒரு விஷயம், இந்த இருள் அப்படிங்கிற வார்த்தை தான் அருள் அப்படின்னு மருவி நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இருளில் தான் எல்லா எனர்ஜியும் இருக்குது. இப்போ முக்கியமான கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் இந்த டைமில் தான் பூஜை பண்ணுவாங்க. 12 மணி பூஜை, 2 மணி பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து கோயிலில் போய் வேண்டிக்கிறவங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கும், நல்ல சக்திகள் கிடைக்கும். அது வந்து பெரிய நம்பிக்கையாக இருக்குது அந்த கோயிலுக்கு. அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தாலும் அந்த நடு இரவு பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இருட்டில் தான் அந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய மொபைலாக இருந்தாலும், காஸ்ட்லியான மொபைலாக இருந்தாலும் சார்ஜ் போடலைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது.
அப்படி அதே மாதிரி இப்போ நம்மளுடைய உடம்புக்கும் சார்ஜ் போடலை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது, ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்போ நம்ம உடம்புக்கு எப்போ சார்ஜ் போடுறாங்க, நம்ம நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னா அது நைட்டு தூங்குறப்ப தான். நம்ம நைட்டு தூங்குறப்போ நம்ம ஒரு 2 இன்ச்சு நம்ம வளர்றோம்னு கூட சொல்கிறாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்குறப்போ தான் நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக நமக்கு வந்து சார்ஜ் பண்ணி நம்ம வந்து திருப்பி திருப்பி அடுத்தடுத்து ஓடுறதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்குது. அப்போ நைட்டு தான் நமக்குள்ளே சார்ஜ் ஆயிடுது, நல்ல விஷயங்கள் நடக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த இருட்டில் தான் எல்லா விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த இருள் அப்படிங்கிற வார்த்தை தான் அருள் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடாதுன்னு மாற்றி வச்சுட்டாங்களோ. நம்ம இருள் அப்படின்னா பயம், இருள்னா பேய் பிசாசு அப்படிங்கிற ஒரு பயம் முறுத்தியே வச்சுருந்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இரவு அப்படின்னு, இது என்னுடைய பேர் இல்லை. சாயந்தரமாக எனக்கு வந்து டக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று, அது எந்த ஒரு கவிஞரும் எழுதலை, ஒரு ஏஐ எழுதின ஒரு பாட்டு, யாரோ ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன். கருப்பு இரவு அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த வார்த்தையில் பாட்டு பாடிட்டு இருக்கப்போ அந்த வார்த்தை வர்றப்போ நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, புதுசாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இந்த வார்த்தை எனக்கு எப்போவுமே, எனக்கு வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த வாக்கு வார்த்தை இதுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகளுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. திடீர்னு அந்த விஷயத்தை விட்டு எனக்கு வெளியே வரவே முடியல. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ண என்ன அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருக்குது, சேனல் ஓப்பன் பண்ணிடலாமே அப்படின்னு தோன்றப்போ எனக்கு அது அப்புறம் தான் தோணுச்சு, நமக்கு பிறந்தநாள் வரப்போகுது இன்னும் 2-3 மணி நேரத்தில். அப்போ அந்த நாளே வந்து நம்ம எப்போவுமே அப்படி யோசிப்பேன். இந்த வருஷம் அப்படி சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நான் நினச்சே பார்க்கல, அந்த ஐடியாவும் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நம்மளை அப்படியே புஷ் பண்ணி அப்படியே தள்ளிகிட்டே போகும். நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் யாரோ ஒருத்தர் நம்மளை அப்படியே சேஞ்ச் பண்ணி மொத்தமாகவே நம்மளை கைப்பிடிச்சி தூக்கிட்டு போய் நம்மளுடைய லைஃப்பையும் மொத்தமாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா நம்மளை அப்படியே மொத்தமாக பிடிச்சி நம்மளை சேஞ்ச் பண்ணி நமக்கு நல்லது பண்ணும். அப்படி கூட இருக்குமோ? சரி, ஓகே, இன்றைக்கி நமக்கு பிறந்த நாள், அப்போது இந்த பேரே வச்சு பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, பிறந்த நாளுக்கு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ அந்த பேரில் சேனல் இருக்கான்னு போய் தேடுறப்போ இல்லை, அந்த ஹாஷ்டாக் அப்படிங்கிறதுலையும் அந்த பேர் இல்லை. ஓகே, இந்த சேனலில் இந்த பேரில் எந்த சேனலும் இல்லை அப்படிங்கிறப்ப இது நமக்கான ஒரு பேர் தான், நமக்காக இந்த பேர் இருக்குது அப்படிங்கிறது முடிவு பண்ணதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு ப்ரொஃபைலாக ரெடி பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏஐகிட்ட கேட்குறப்போ அது ஒரு சில ஐடியாலாம் கொடுத்துச்சு. இந்த மாதிரி நிலா இருக்கிற மாதிரி, இருட்டில் இருக்கிற மாதிரி அப்படின்லாம் சொல்லிச்சு. அந்த ஏஐகிட்ட வந்து இந்த மாதிரி இருட்டில் தான் எல்லா உண்மையும் இருக்குது, அதனால் இருளில் தான் உண்மை இருக்குதுன்னு ஒரு சின்ன டைட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அதை அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அது அப்படிலாம் கிடையாது, இருட்டுனா வந்து எல்லா இடத்துக்கும் பேய் பிஸ்னஸ்ன்னு பயந்துக்குவாங்க, அது ஒரு நெகட்டிவான எனர்ஜி, அதை போய் நீங்கள் வைக்கிறீங்களே அப்படின்னு. அது ஏஐ சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, சில கடவுள்களே சொன்னால் கூட நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது. சில உண்மைகள் வந்து இங்கே மறைக்கப்பட்டிருக்கு, சில பொய்கள் தான் நிறைய பரப்பப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ அது ஏஐயும் கூட அதுக்கு புரியாமல் இருக்கலாம், அது ஒரு மனுஷன் டிசைன் பண்ணது தானே. அப்போ ஏஐக்கு வந்து அதனுடைய சக்தி தெரியாமல் இருக்கிறதுனால அது என்னமோ சொல்லிட்டு போகுது, பேய் பிசாசு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் உண்மையாகவே பாசிட்டிவான எனர்ஜி இந்த பிளாக் இருட்டில் தான் இருக்குது. அதனால் அதை நான் வந்து சொல்கிறப்போ அது ஓகே சொல்லிடுச்சு. நம்ம சொல்கிறப்ப அது என்ன பண்ணும், ஓகே, இருளில் இருக்கிற உண்மை அப்படிங்கிற அந்த அடைமொழியோட அந்த தத்துவத்தோடு அதை டிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்லிச்சுன்னா காக்காயும் போட்டுக்கலாம். நிலா, காக்கா, கருப்பு இரவு, கீழே வந்து இருளே உண்மை அப்படின்னு டிசைன் பண்ணிக்கலான்னு ஒரு ஃபார்மெட் கொடுக்குறப்போ எனக்கு அது வரைக்கும் காக்கா பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா காக்காயும் கருப்பு தானே. சரி, காக்கா கருப்பு அதுக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, காக்காய்க்கு எனக்கு அப்படி ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க. நான் சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவன். சனினே அப்படின்னு யாராவது என்னை திட்டினாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் யாரை பற்றி யோசிக்காமல் நீதிக்கும் நேர்மைக்கும் அப்படி வளைஞ்சு கொடுக்காம அப்படியே இருப்பார். எல்லாத்தையும் பயங்கரமாக சோதிப்பார். யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார், எப்பேற்பட்ட இருந்தாலும் அவங்கள சோதிப்பார். அவங்களுக்கு நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்கணும்னு போதிப்பார். அப்படி ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிற அந்த சனீஸ்வரனுடைய, இப்போ கடவுளுங்கிற இது விட்டுருங்க, அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவன், சாமி கூட விட்டுருங்க, சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஏன்னா அதனுடைய வாகனம் காகம்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஓகே அப்படின்னு செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம வந்து அந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம், ஏன் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக நான் எப்போ கருப்பு ட்ரெஸ்ஸு சட்டை போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பேண்ட்டு போட்டது ஞாபகம் இருக்குது. ஏன்னா கருப்பு வந்து எனக்கு ஆகாது, ஜாதகத்தில் ஆகாது,
அப்படின்னு சொல்கிறது, ஜோசியத்தில் ஆகாது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனாலேயே நான் அதெல்லாம் கருப்பை தவிர்த்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைவமாக இருக்கிறது, முட்டை இந்த மாதிரி எந்த ஒரு கவிச்சியும் சாப்பிடாம ஒரு 7-8 வருஷம் அந்த மாதிரி கூட இருந்தேன். இப்போ உடம்பு இல்லாமல் ஒரு 7 வருஷம் இருக்கேன். இதில் ஒரு 3 வருஷம் கூட ரொம்ப முடியாமல் ரொம்ப பலகீனமாக இருந்தாலும் கூட டாக்டர்லாம் முட்டையெல்லாம் சாப்பிட சொல்லியும், ஐயோ சாமிக்கு வந்து முட்டை இதெல்லாம் சேர்த்திக்க கூடாது அப்படின்னு நான் முட்டையோ இந்த கறியோ கருவாடோ எதுவுமே சேர்த்திக்கல. அப்பவும் வந்து சரி ஓகே நம்ம கடவுள் காப்பாற்றுவார்னா அவர் எங்கே காப்பாற்றுவார், நம்ம சத்தாக சாப்பிட்ணும். அப்புறம் வேறு வழி இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி முட்டை இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் கொஞ்சம் உடம்பு தேர்ந்தது, கொஞ்சம் ஹெல்த் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சு சாமிக்கு சில சாமிக்கெல்லாம் கெடாயே வெட்டுறாங்க இல்லையா, கோழியாக இருக்கிறாங்க, கெடா விருந்து வைக்கிறாங்க. அப்போ அப்படியும் சில சாமி இருக்குது, இப்படியும் சில சாமி இருக்குது. அப்படி சைவமாக இருக்கிற சாமி நமக்கு இதுக்கு கெடா வெட்டு விருந்து வைக்கிற அந்த சாமியை நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே சாப்பிட ஆரம்பித்து ஓரளவுக்கு ஹெல்த்தாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முக்கியமாக இந்த கருப்பு எனர்ஜி இருக்கிற கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடோ கோழியோ உயிர் பலி கொடுப்பாங்க. நடு சாம பூஜையிலலாம் நடக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுவும் கடவுள் தானே. சரி ஓகே, இந்த நடு இரவில் இந்த மேஜிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளும் வந்து இந்த ஜாதகத்தில் ஜோசியத்துலலாம் சொல்கிறாங்கன்னு கருப்பை விட்டுட்டுமே கருப்பில் எல்லா எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ சமீபத்தில் கேள்விப்படுறோம். அருள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் இருளத்தான் மாற்றிட்டாங்க. இருள் அப்படிங்கிற வார்த்தை தான் அருளை மாற்றிட்டாங்களோ. நம்ம கொஞ்சம் அப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. எப்பவுமே நான் வந்து புது ட்ரெஸ் போட மாட்டேன், பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன். இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி சரி ஓகே நம்ம கருப்பு இரவுன்னு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு பேசினா எப்படி இருக்கும், அந்த சேனலில் எப்போவுமே கருப்பு ட்ரெஸ்ஸே போட்டு பேசிடலாம் அப்படின்னு தோன்றப்போ ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 6 மணிலேருந்து இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சு டிஸ்கஷன் பண்ணி அப்போ ஒரு 8:30 மணிக்கு அப்போ வந்து காக்காயி நீலா இதெல்லாம் வந்து ப்ரொஃபைலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த யோசனை வருது. அந்த படம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ காக்காயின்னு சொன்ன உடனே ஓகே நம்மளும் கருப்பு ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அலைஞ்சு பிடிச்சி கடையெல்லாம் ஏன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் 9 மணிக்கு கடை பூட்டிடுவாங்க. போய் பார்த்தா இல்லை, போய் முதல்ல கேட்டோன்னே 750 ரூபா ஷர்ட்டு. நம்ம பட்ஜெட்டு அவ்வளோலாம் தாங்காது, கம்பெனி அவ்வளோ தாங்காது. 250 ரூபா தான் நம்ம பட்ஜெட்டு, நம்ம இருக்கிற ஃபேமிலியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் சட்டுக்கு எடுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். 750 ரூபாய்னா அப்படியே அப்பா நம்ம அதுக்கு வீடியோவில் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு கூட இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு வேண்டாம் இதுக்கும் வேறு கடையில் பாருங்கள் அப்படின்னா இன்னொரு கடைக்கு போனால் அது 900 ரூபா. சரி எதுக்கு ஒரு கடை பாருங்கன்னு சொன்னப்போ அங்கே போனால் 500 ரூபா இந்த சட்டு. ஒரு 50 ரூபா குறைச்சிட்டாங்க, 450 ரூபா. இப்போ இது 450 ரூபாய்க்கு கூட யோசிச்சேன்னா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் சத்தம் போட்டாங்க, உங்களுக்கு பிறந்தநாள் தானே பரவாயில்ல இருக்கட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே அதுவாக நம்ம வீடியோ அதுதான் கருப்பு ட்ரெஸ் போட்டு தான் பண்ணணுங்கிற முடிவு பண்ணிட்டோம். அப்போ ஏன் தயங்கணும், 450 ரூபா தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் இது வந்து எம் சைஸுங்க, நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் போடுவேன். எம் சைஸு அது வேறு பெருசாக இருக்குமோன்னு பயந்தேன். அங்கேயே அளந்தெல்லாம் பார்த்து எஸ் சைஸில் வேறு ட்ரெஸ் இருந்தால் அதில் வச்சு அளந்து பாருன்னு சொல்லி, ஏன்னா நம்ம உடம்பு இல்லாமல் இருக்கிறனால போக முடியல. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி அதே மாதிரி அவங்க அளந்து பார்த்தா அதுவும் எஸ் சைஸும் இந்த சைஸும் இது எம் சைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்களா. ஓரளவுக்கு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெஸ் ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ புது ட்ரெஸ்ஸு போட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். நடுசாமல் இப்போ 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மணி ஆயிருக்குங்க. ஏன்னா அந்த சேனலுக்காக நான் வீடியோ பேச ஆரம்பித்தப்போ மணி 1, அது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பேன். இப்போ வந்து மறுபடியும் பேசிகிட்ருக்கேன், மணி நடுசாமல் 2 மணி இருக்கும். இப்போ இந்த பிளாக் ட்ரெஸ்ஸு போட்டு இதுக்கப்புறம் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் யாரையுமே நான் யூஸ் பண்ண விட மாட்டேன்ட்டேன். அந்தளவுக்கு வந்து நமக்கு ஏன்னா ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்க, ஜோசியத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, சனீஸ்வரனுக்கு பிடிச்சது எள்ளு தான், அவர் கருப்பு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஏன் எனக்கு கருப்பு வேண்டாம்னு சொன்னால் எனக்கு புரியல. அப்போ இதுக்கப்புறம் கருப்பு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ கருப்பு ஜீன்ஸ் பேண்ட்டு கூட இப்போ தான் எடுத்தேன். அது கூட கம்பல் பண்ணி என்ன சொல்கிறது, நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க சொல்லி தான் அதுவுமே கருப்பு ஜீன்ஸ் எடுத்தேன். இப்போ இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து யாரையுமே யூஸ் பண்ணுறதுக்கு தடை போட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். இப்போ நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா கருப்பில் எனர்ஜி இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எதுக்குன்னா, நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதனுடைய லிங்க்கு தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது வந்து எந்த மாதிரியான கண்டென்ட் எந்த மாதிரியான வீடியோ போட போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கருப்பு இரவு அப்படிங்கிறத பற்றி என்ன யோசிக்கிறீங்க, இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க. இந்த இரவில் இந்த இருட்டில் தான்
பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது? அமாவாசையிலேயே அவ்வளோ பவர் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது, இருள் அருள் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற விஷயம் கனெக்ட் ஆகுதா? இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள், அதுக்காக வீடியோ பண்ணுறேன்னா இல்லையோ, புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சால் கருப்பு இரவு அந்த சேனலுக்கு வந்து அடுத்து எந்த வீடியோ போட போகிறேன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்மளை வந்து இப்படி நகர்த்திட்டு போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய லைஃப்பை மொத்தமாக சேஞ்ச் பண்ணி நல்லது பண்ணுவாங்க. நம்ம லைஃப்பில் அது வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, நமக்கு ஐடியா கொடுப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களை மாதிரி திடீர்னு இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு மானிட்டேஷன் வரைக்கும் போகிற அளவுக்கு ரொம்ப இது அதுவாக நடந்தது. நானாக ஒன்றும் பண்ணலை. எனக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சு அது சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பேசி இது கொஞ்சம் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு பாட்டு எங்கேயோ இருக்கும், கருப்பு இரவு அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவே ஒரு சேனலுக்கு பேராக வச்சுட்டேன். அந்த சேனலுடைய லிங்க்கு தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் ஒரு வீடியோ தான் இருக்கும். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள், நடுசாமத்தில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் இந்த விஷயங்கள் பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.